தேமுதிக எந்த கூட்டணியில் இணையும் என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் இணைய போவதான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயம் வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவாலயம் வர இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா சந்திக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக யாருடைய கூட்டணியில இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. திமுக கூட்டணியில இணைய இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. இதன் விவரங்கள். வணக்கம். சமீப காலமாக என்று பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தற்போது அவர்கள் இரண்டு பக்கமே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. அதிமுக, திமுக என இரண்டு கட்சிகளுடனான தொடர்ச்சியாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தேமுதிக ஆரம்பித்து முதல் முறையாக தற்போது திமுகவுடன் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அவர்கள் திமுகவுடன் தங்களுடைய பேச்சுவார்த்தையை அமைச்சர் ஏவா வேலு மூலியமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தேமுதிக திமுகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா சந்தித்து இந்த கூட்டணி தொடர்பாக பேச இருக்கிறார். ஏற்கனவே திரைமறைவாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொடர்ச்சியாக தேமுதிக அமைச்சர் வேலூர் மூலியமாக தான் திமுக பக்கம் காய் நகர்த்தி வந்தார்கள். அதே நேரம் ஏடிஎம்கே பக்கமும் அதாவது அதிமுக பக்கமும் அவர்கள் பேசி வந்த நிலையில் அதிமுக பக்கம் அவர்களுக்கு ராஜ்யசபா கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்கள் தங்கள் கூட்டணியை முடித்துக் கொண்டார்கள். ஏற்கனவே 2021 அவர் தனித்து நின்ற அதாவது தேமுதிக 60 தொகுதியில் தினகரனுடன் நின்றார்கள். அமமுகவுடன் இணைந்து அவர்கள் போட்டியிட்ட பிறகு கிட்டத்தட்ட அந்த 60 தொகுதியில் நின்ற அவர்கள் மொத்தமாகவே 2 லட்சம் மக்கள் மட்டும்தான் பெற்ற நிலையில் அவர்கள் தொடர்ச்சியாக மீண்டும் 2024 அதிமுகவுடன் போட்டி போட்டார்கள். அதிமுகவுடன் போட்டி போட்ட அவர்கள் விருதுநகரில் போட்டியிட்ட வெற்றிக்கு மிக அருகில் சென்று தோல்வியை சந்தித்தார். இந்நிலையில் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடன் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். அறிவாலயம் வந்திருக்கும் அவர்களை தற்போது தேமுதிக திமுகவுடைய நிர்வாகிகள், அமைச்சர்கள் அவர்கள் வரவேற்று அழைத்து சென்றிருக்கிறார்கள். அறிவாலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய அவர்களை திமுகவினுடைய நிர்வாகிகள் அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து வருகின்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் தங்களுடைய அந்த கூட்டணியை உறுதி செய்ய இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக அவர்கள் திமுகவுடன் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியலில் மிகுந்த திருப்பமாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இந்த சந்திப்பு இருக்கிறது. ஏனென்றால் தேமுதிக என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து இத்தனை வருடங்களில் முதல் முறையாக அவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைத்து இந்த போட்டியை சந்திக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் அதிமுகவுடன் ஒரு முறை போட்டியிட்டு எதிர்க்கட்சி வரிசையில் நின்ற நிலையில் தற்போது திமுகவுடன் இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக வருகின்ற தேர்தலில் அதாவது இந்த சந்திப்பு மூலியமாக வருகின்ற தேர்தலில் அவர்கள் தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்து கொண்டார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. வருகின்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கூட்டணியை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இதன் மூலியமாக அதாவது இந்த சந்திப்பின் மூலியமாக வருகின்ற தேர்தலில் அவர்கள் இணைந்து பணியாற்றுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சர் ஏவா வேலும் தொடர்ச்சியாக அவர்களுடன் பேசி வந்தார். அப்போது ஒரு கட்டத்திற்கு மேலாக அதிக தொகுதிகள் அவர்கள் கேட்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த பேச்சுவார்த்தை நிறைவுற்று தற்போது அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையை முடிவுற்று திமுக கூட்டணியில் அதாவது இந்த தேர்தலில் அவர்கள் அங்கம் வகிப்பதாக சொல்லப்படுகிறது. முதல் முறையாக தேமுதிக என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக அவர்கள் திமுகவுடன் கூட்டணியிட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல தற்போது முதலமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அறிவாலயத்தில் வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு திமுக அமைச்சர்கள் வரவேற்று உள்ளே அளிக்கும் நிலையில் முதல் முறையாக இந்த தேர்தலை சந்திக்கும் நிலையில் தற்போது அவர்களை முதலமைச்சர்களும் வரவேற்று இன்முகத்தோடு வரவேற்று தங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் மிகப்பெரிய திருப்பமாக இந்த திருப்பம் அரசியலில் முக்கிய திருப்பமாக இந்த சந்திப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்சிகளில் எந்த கட்சிக்கு போவார்கள், இரண்டு கட்சிகளிலும் எந்த கட்சியில் அவர்கள் அதாவது இந்த கூட்டணியில் அமைத்துக் கொள்வார்கள் என்று பல்வேறு பேச்சுவார்த்தை இருந்த நிலையில்
தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மாநாட்டின் போதே நாங்கள் எந்த கட்சியுடன் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக தெரிவிப்போம் என்று அவர்கள் கூறியிருந்த நிலையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரெல்லாம் தேமுதிக தற்போது எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவர்கள் திமுகவுடன் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2024 அதிமுகவுடன் போட்டியிட்டு வெற்றிக்கு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதியில் இருந்த நிலையில் தற்போது அவர்கள் இந்த முக்கியமான ஒரு தமிழக அரசியல் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தேமுதிக கட்சி ஆரம்பித்து இத்தனை வருடங்களில் முதல் முறையாக அவர்கள் திமுகவில் இந்த கூட்டணியில் பொறுத்தவரைக்கும் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இது பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்களை வரவேற்பதாக அமைச்சர்கள் அதாவது இன்று காலையே திடீரென்று அவர்கள் சட்டப்பேரவைகளில் சென்றிருந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த பயணம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக இருக்கிறது. ஏனென்றால் அரசியலில் தேமுதிக என்ன ஒரு முடிவை எடுக்க போகுது, அரசியலில் தேமுதிக என்ன ஒரு முடிவை எடுக்க போகிறது, அரசியலில் தேமுதிக யார் பக்கம் போக போகிறது என்ற ஒரு கட்சி தான் தமிழகத்தில் அந்த முடிவுகளை சரியாக சொல்லாமல் இருந்தார்கள். பெரிய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய முடிவுகளை அறிவித்த நிலையில் தங்களது கூட்டணி ஒப்பந்தத்தை முடிவிட்ட நிலையில் தற்போது தேமுதிக யார் பக்கம் செல்கிறது என்ற ஒரு கேள்விதான் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. இதே போலதான் 2021 சட்டமன்ற தேர்தலும் தேமுதிகவிற்கு இறுதி வரை இந்த இரண்டு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையே முடிவில்லாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை முடிவெற்று இந்த கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையொப்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அமைச்சர் ஏவாயுடன் இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. விஜயகாந்த் குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவாவேலு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். அப்போது தேமுதிகவிற்கு 5 இடங்கள் திமுக தலைமை கொடுப்பதாக சொல்லப்பட்டது. 5 இடங்கள் கொடுக்கப்பட்ட போதும் அவர்கள் கூடுதலாக இடம் கேட்டதாகவும் கூடுதலாக ராஜ்யசபா இடங்கள் கேட்டதாகவும் சொல்லப்பட்டது. இந்நிலையில் அந்த அடிப்படையில் தான் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தையின் போது முடிவுக்கு வந்து அதாவது இந்த பேச்சுவார்த்தையை ஒரு கட்டத்தில் நின்றுவிட்டது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக நடந்த தொடர்ச்சியாக நடந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையை நின்று விட்டதாக திமுக சார்பில் சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு அதாவது எங்களுக்கு இடம் போதுமான இடம் கொடுக்கவில்லை என்று தொடர்ச்சியாக அவர் தேமுதிக சார்பில் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் அதாவது தேமுதிக திமுகவுடன் முதல் முறையாக தேமுதிக என்ற கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக திமுகவுடன் போட்டியிட்டு அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். கடந்த 2021 தேர்தலில் அமமுகவுடன் போட்டியிட்டு 2,100,000 ஓட்டு மட்டும்தான் விட்டார்கள். அதாவது ஒரு தொகுதிக்கு பெற வேண்டிய ஓட்டை தான் ஒட்டுமொத்தமாக அவர்கள் 60 தொகுதி என்றும் பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல அதிமுகவுடன் கடந்த 2024 போட்டியிட்டு 2% வாக்குகளை அவர்கள் பெற்றார்கள். அதே போல முன்னதாக நடந்த மக்கள் நல கூட்டத்திலும் அனைத்து தொகுதியிலும் அதாவது தேமுதிக நின்ற அனைத்து தொகுதிகளிலும் அப்போது விஜயகாந்த் இருந்தார். அவர் எந்த போதும் தேமுதிக நின்ற அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தார்கள் 2016 மக்கள் நல கூட்டத்தில். எனவே கடந்த 4-5 தேர்தலாக தேமுதிகவிற்கு மிகப்பெரிய சறுக்கு ஏற்பட்டது. தொடர் தோல்விகளும் அதாவது கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு ஒரு கேள்விக்குறியாக என்ற நிலையில் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு அதாவது அந்த அளவிற்கு இடம் கொடுப்பது என்பது மிகுந்த கஷ்டமான விஷயமாகும். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது குறைந்தபட்சம் ஒரு ராஜ்யசபா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ராஜ்யசபா இடம் திமுகவில் கிடைக்கும் என்றால் ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் 4 இடங்கள் அதாவது தற்போது இந்த வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி 4 இடங்கள் காலியாக இருக்கிறது. இந்த 4 இடங்களில் அதாவது 2 இடங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் 2 இடங்கள் மீதம் இருக்கிறது. அதில் ஒரு இடம் பட்டியலிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக ஒரு இடம் காலியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த இடத்தை தேமுதிகவிற்கு திமுக உறுதி செய்துவிட்டதா என்ற பதிலும் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முதற்கட்டமான சந்திப்பு தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான சந்திப்பு இல்லை. ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை கொடுத்து அமைச்சர் ஏவாவேலு மறைமுகமாக அதாவது இந்த தேமுதிகவுடன் மறைமுகமாக பேசி வந்தார். அது தொடர்ச்சியாக ஏவாவேலு அவர்களுடைய இல்லத்திலே நடைபெற்றது. சுதீஷ் அவர்கள் தொடர்ச்சியாக அமைச்சர் ஏவாவேலை சந்தித்து தங்கள் இந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் எத்தனை இடங்கள் கொடுப்பீர்கள், ராஜ்யசபா எல்லாம் கொடுப்பீர்களா என்று பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தற்போது கூட்டணி உறுதி செய்திருக்கிறது. இதன் மூலம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது மிகவும் உறுதியாயிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரேமலதா அவர்கள் செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தேமுதிக கட்சி என்று ஆரம்பித்து தற்போது முதல் முறையாக அவர்கள் திமுகவுடன் கூட்டணியில் அமைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல கடந்த
ஒவ்வொரு தேர்தல்களிலும் தேமுதிக மிகப்பெரிய ஒரு சரிவை அமைத்ததற்கு முக்கியமான காரணம் தேர்தல் நிலையில் காலகட்டங்களில் முக்கிய முடிவு எடுக்காலும் இரு கட்சிகளுடனான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை, அதே போல கடைசி கட்டத்தில் தான் ஒரு கூட்டணியை உறுதி செய்வது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக நீங்க இணைப்புல இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு முதன்முறையாக அவங்க திமுகவோட கூட்டணி போறாங்க. திமுகவோட கூட்டணியில் இணைவது திமுகவுக்கு பலமா பார்க்கலாமா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேமுதிக கூட்டணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். குறிப்பாக மேற்கு மண்டலத்திலும் வட மண்டலத்திலும் தேமுதிக கூட்டணி என்பது இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை ஏற்ற பிறகு நடந்து கொண்டிருக்கும் பொலிட்டிக்கல் போலரைசேஷன் அண்டர் கரண்ட்ல தமிழ்நாட்டின் வட மாவட்டத்தின் மையப்பகுதியிலும் மேற்கு மாவட்டத்தின் மையப்பகுதியிலும் நடந்து கொண்டிருக்கிற பொலிட்டிக்கல் போலரைசேஷன் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வெற்றியை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் ஏறக்குறைய வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அணி 50 விழுக்காடு வாக்குகளை வரை பெறும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அளவிற்கு தேமுதிக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோசியல் போல்ஸாக மிகப்பெரிய பலனை அளிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மகன் விஜய பிரபாகர் அவர்களுக்கு ஏழை எளிய மக்கள், குறிப்பாக தெலுங்கு தாய்மொழி மக்களான போயர், ஒட்டர், 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார் போன்ற அருந்ததியர் போன்ற சமூக பிரிவினரிடம் விஜயகாந்தின் மீது உள்ள அபிமானம் விஜய பிரபாகரனுக்கு இருக்கிறது. அவரது பிரச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடுதல் பலனை தரும். தேமுதிகவை பொறுத்தவரை ஏற்கனவே 47 விழுக்காடு ஸ்டாலின் தலைமையில் எடுத்த அணியில் சுமார் 3 விழுக்காடு பலம் கொண்ட தேமுதிக சேரும் போது அவர்களுக்கு சீட் கன்வர்ஷன் இதுவரை அவர்களுக்கு அதிமுக அணியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லாத சூழ்நிலையில் ஸ்டாலின் கொடுப்பதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என மதிமுக, காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் 3 வெற்றியை பெற்ற சூழ்நிலையில் தேமுதிகவிற்கும் ஸ்டாலினின் செல்வாக்கால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு வின் அலையன்ஸ். இந்த அலையன்ஸ் தேமுதிக எடுத்த சரியான முடிவு. 2006ஆம் ஆண்டே தேமுதிக 8 விழுக்காடு பலம் இருந்த போது 40 விழுக்காடு பலம் கொண்ட திமுக அணியில் அவர் சேர்ந்திருக்க வேண்டும். அன்று கோட்டை விட்டார்கள். இன்று இவர்கள் சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். தேமுதிக என்பது அதிமுக அணியில் இருந்து சுமார் 3 விழுக்காடு வாக்கு பெற்றவர்கள் திமுக அணிக்கு வந்திருப்பது அதிமுக அணியின் வாக்கு பலத்தில் 3% குறைக்கும், திமுக அணியின் வாக்கு சதவீதத்தில் 3% அதிகரிக்கும். எனவே முதலணிக்கும் 2வது அணிக்கும் ஏற்கனவே 12 விழுக்காடு வித்தியாசம் வந்த சூழ்நிலையில் தேமுதிக திமுக அணியில் சேர்ந்திருப்பது திமுக அணிக்கும் அடுத்த 2வது இடத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசத்தை மேலும் அதிகரிக்கும். இது திமுக அணியின் வெற்றி வீதத்தை பெரிய அளவுக்கு உயர்த்தும். அதில் தேமுதிகவும் 2011க்கு பிறகு கூடுதல் பலத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை தேமுதிகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தேமுதிக தொண்டர்கள் முதலில் ஒரு வெற்றி கூட்டணியில் பலமான கூட்டணியில் இணைந்து செயல்படுவது 2011 அதிமுக கூட்டணியில் இணைந்து அவர்கள் செயல்பட்டது போல் இப்பொழுது திமுக கூட்டணியில் இணைந்து செயல்படுவது அவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பாக இருக்கும். இந்த அணி உள்ளே வருவது திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், விசிக மற்றும் அதிமுக, கம்யூனிஸ்ட் போன்றவர்களின் வெற்றி வீதத்தையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கும் தேமுதிகவிற்கும் மிகுந்த பலனை அளிக்கக்கூடிய ஒரு முடிவாக பிரேமலதா அம்மையார் அவர்களின் முடிவு அமைந்துள்ளது. இது வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் போட்டியே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை மிகவும் அதிகரித்து கொடுக்கும் என்பது 100க்கு 100 உண்மை. திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருக்கிறது திமுக கூட்டணி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு பலமா இருக்கும் அப்படின்னு நீங்க விஷயத்த சொல்றீங்க. ஆனா 21 தேர்தல்ல அவங்க அமமுகவோட சேர்ந்து போட்டியிட்டது 60 தொகுதிகளை போட்டியிட்டாங்க. ஆனா 60 தொகுதிகளுமே அவங்க தோல்விதான் தழுவி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட் பர்சன்ட் அப்படிங்கிறது 0.4 அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க திமுக கூட்டணிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு 60 தொகுதி கிடைக்குமா, அதே போன்ற தொகுதி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது ராஜ்யசபா சீட்டை மையப்படுத்தி இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கறத இதன் மூலமா நாம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அவர்களுக்கு ராஜ்யசபா இடங்களும் இந்த அணியில் ஒரு முக்கியமான கட்சி என்ற ஒரு அந்தஸ்தும் கண்டிப்பாக கிடைக்கும். அவர்கள் 2021 எடப்பாடி பழனிசாமியின் கடைசி நேர நடவடிக்கைகளால் செய்வதற்கு திகைத்து மிக குறைவான வாக்கை எடுத்தார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் 2024 எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக அணி பல இடங்களில் டெபாசிட் பெறுவதற்கு தேமுதிக தான் காரணம். அதிமுக அணி 8 தொகுதிகளுக்கு மேல்
சட்டமன்றத்தில் அதிகம் வந்த போது தேமுதிகவின் பங்களிப்பு தான் அதில் பெரிய அளவு இருந்தது. காரணம், கேப்டன் விஜயகாந்தின் மரணம் தேமுதிகவிற்கு ஒரு புத்துணர்வை அளித்தது, ஒரு வாக்கு பலத்தை கொடுத்தது. நீங்கள் தொகுதி வாரியாக பார்த்தால் தேமுதிக அதிமுகவிற்கு எந்த அளவுக்கு பங்களித்துள்ளது என்பதை தூத்துக்குடி, தென்காசி போன்ற பகுதிகளில் செக்மெண்ட் வைஸ் நீங்கள் பார்த்தால் அது துல்லியமாக தெரியும். மிக நுணுக்கமான அரசியல் அறிவு கொண்ட நுழைபலம் கொண்ட தமிழகத்தின் ஒவ்வொரு தொகுதிகளின் நிலைமையும் மிக தெளிவாக தெரிந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2024 மக்களவை தேர்தல் முடிந்ததுமே தேமுதிக எந்த அளவிற்கு அதிமுகவிற்கு பங்களிப்பை செய்தது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டதின் விளைவாகத்தான் தேமுதிக தனது அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும், அது போட்டியே இல்லை என்ற ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கும் என்ற அடிப்படையில் தேமுதிகவிற்கு முக்கியத்துவ கூட்டணியில் தேமுதிகவை சேர்த்துள்ளார். 2021 பொறுத்தவரை நீங்கள் கூறியது 100% உண்மைதான். ஆனால் 2024 கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சிம்பதி தேமுதிகவிற்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது. அதில் தான் பல தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு டெபாசிட் கிடைத்தது என்ற உண்மையை முழுக்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து கொண்டதின் விளைவாகவே தேமுதிகவிற்கு இந்த முக்கியத்துவத்தை கொடுத்து தனது கூட்டணியில் சேர்த்துள்ளார். தேமுதிக இணைஞ்சிருக்கிறத நாம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இப்போ அவங்களுக்கு கடந்த தேர்தலில் 60 தொகுதிகள்ல அவங்க கேட்டுப்பட்டு முன்னாடி இருந்த கூட்டணியில போட்டிட்டாங்க. ஆனா இப்போ வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணியில மேக்சிமம் அவங்களுக்கு எவ்வளவு சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இரட்டை இலக்கத்தை நெருங்கி கொடுக்கலாம். இரட்டை இலக்கம்னா 10 அரௌண்ட் 10 என்ற அடிப்படையில் கொடுக்கலாம். 8+1 என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் ஏற்கனவே தேமுதிகவுக்கு ஆஃபர் கொடுத்திருந்தார்கள் என்பதை நான் 100% முழுக்க அறிவேன். இந்த சூழ்நிலையில் அது 8+1 என்பது சற்று கூடியிருப்பதற்கே வாய்ப்பு இருக்கிறது நான் கருதுகிறேன். சார், நீங்க 8+1 சொல்றீங்க, அதுல அப்ப 1 அப்படிங்கிறது ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது தேமுதிகல யாருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்ததுல அதை திமுக கூட்டணி அக்செப்ட் பண்ணிக்கணும்ல? பிரேமலதா அம்மையார் எடுக்கக்கூடிய முடிவு, அது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மையார் எடுக்கக்கூடிய முடிவு. அந்த கட்சியின் முடிவை நாம் இப்படித்தான் இருக்கும் என்று அறிவிட்டு உறுதியாக போறோம். இல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்பு யாராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். பிரேமலதா அம்மையாரே மாநிலங்களுக்கு போகலாம், அல்லது சுதீஷ் அவர்கள் இருக்கலாம், சகோதரி இருக்கலாம், அல்லது சகோதரன் இருக்கலாம். 2 பேரில் ஒருத்தர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சுதீஷ் அவர்களும் அதற்கு தகுதியானவர் தான், தொடர்ந்து அந்த கட்சியில் போராடி கொண்டிருப்பவர் தான். இப்ப என்டிஏ கூட்டணியும் சரி, அதிமுகவும் சரி, இப்ப தேமுதிக நம்ம பக்கம் வந்துருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பின்னடைவா இது பார்க்கணுமா? அவங்களுடைய பிளான்ஸ் இதுக்கு அப்புறம் எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? என்டிஏ கூட்டணியில் பாஜகவினர் சிலர் முயற்சி செய்தது உண்மை. ஆனால் அவர்களுக்கு தேமுதிகவிற்கு ஒரு பிராமிஸை கொடுப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரமற்றவர்கள் இந்த கூட்டணியில் ஒரு உறுதியை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரமற்றவர்கள் தாங்கள் ஒரு கட்சியில் ஒரு இடத்தில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர இந்த கட்சி சார்பாக ஒரு உறுதிமொழியை கொடுப்பதற்கு அதிகாரமற்றவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி, மீண்டும் கூறுகிறேன், பாமக போதும், பாமக தான் தனக்கு எடப்பாடியின் வெற்றி பெறுவதற்கு துணை நிற்கும். பாமக இருந்தால் எதிர்க்கட்சி தலைவராக வந்துவிடலாம், அது நமக்கு போதும். ஸ்டாலினுக்கு போட்டி என்று நாம் ஆனாலே நம்முடைய அரசியல் நிலைத்துவிடும் என்ற அடிப்படையில் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி தன் காய்களை நகர்த்தினார். அதே வேளையிலே வேலுமணி போன்றவர்கள் தேமுதிக கூட்டணி வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள், மற்றும் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தேமுதிக கூட்டணியை 2021 எப்படி தேமுதிகவை ட்ரீட் பண்ணினாரோ அதே போல்தான் இப்பொழுதும் ட்ரீட் பண்ணினார். காரணம், அவர் கூட்டணியில் இருந்த தேமுதிகவிற்கு ராஜ்யசபாவை கொடுக்காமல் பாஜக கூட்டணியில் இருந்த பாமக கொடுத்தார் என்றால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியலுக்கு தேமுதிக உகந்த கட்சி அல்ல என்ற முடிவிலே 21 மாறி இப்பொழுதும் இருந்தார் என்பதே உண்மை. சார், ஆனா நாடாளுமன்ற தேர்தலை நாம பார்க்கும்போது தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லாம் போட்டதா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்க திமுக கூட்டணியில் வந்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இது நல்ல கூட்டணி, வின்வின் கூட்டணி. அனைவருக்கும் வணக்கங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்கன்னு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான்.
அந்த வகையில் எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பதெல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு 2 கட்சியின் சார்பாக தேமுதிக, திமுக 2 கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கூட்டணி திமுகவுடன் நாங்கள் இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்றேன்னா இன்னைக்கு திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்க கூட்டணி அமைத்திருக்கிறோம். அதனால இந்த கூட்டணி 200+ பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். அதுதான் இல்ல, எல்லாமே திமுகவின் தலைமையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார். உரிய நேரத்தில் எல்லாமே அவர் அறிவிப்பாங்க. இன்னைக்கு நாங்க கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இப்ப நான் சொன்ன மாதிரி குழு அமைத்து அந்த குழுவின் மூலம் எத்தனை நம்பர், எந்த தொகுதிகள் எல்லாம் பேசி தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார். சென்றதாக நீங்க பத்திரிகையாளர்களும் யூடியூபர்ஸ் தான் இத தவறான ஒரு செய்தியை நீங்க தொடர்ந்து பரப்பிட்டு இருந்தீங்க. பல முறை நான் அதற்கு விளக்கம் கொடுத்து கூட யூடியூபர்ஸும் சேனல்ஸும் தான் டிஆர்பிக்காக நீங்க தொடர்ந்து அதை தவறான ஒரு செய்திகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இனிமேல் உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும் நான் நம்புறேன். இல்ல, அது பத்தி நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன் பிரஸ் மீட்ல. இன்னைக்கு எங்க கூட்டணி உறுதியா இருக்கு, இதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் பிறகு உங்களிடம் பதில் சொல்றேன். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம். தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்திருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்டிலிருந்து வீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது தேமுதிக யாரோட இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு. என்டிஏ கூட்டணியும் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தா சொன்னாங்க, திமுக கூட்டணியும் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தா சொன்னாங்க. இப்ப திமுக கூட்டணியில இணைந்திருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க முதற்கட்டத்தில்? சார், அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணி வெற்றி பெறும் என்பதை இந்த நிகழ்வு அறுதியிடுகிறது. ஏற்கனவே எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, கொள்கை பலத்தோடு இருக்கிறது. தேமுதிக இணைந்திருப்பதன் மூலம் வெற்றி மேலும் உறுதியாகிறது. இது வரவேற்கத்தக்கது. சார், அவங்க போன எலெக்ஷன், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் 60 தொகுதிகளை போட்டியிருந்தாங்க. ஆனால் 60 தொகுதிகளுமே அவங்க தோல்வியை தான் தழுவியிருந்தாங்க. அவங்களுடைய ஓட் பர்சன்ட் அப்படிங்கிறது 0.4% இருக்கு. இப்போ இந்த கூட்டணியில் அவங்க இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட இரட்டை இலக்கத்தில் தொகுதியை டார்கெட் பண்றதா சில தகவல்கள் கிடைக்கப்பெறக்கூடிய நிலையில அது போன்ற ஒரு விஷயங்கள் இங்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் கூட்டணியுடைய தலைவர், தமிழக முதல்வர் அதெல்லாம் பார்த்துக் கொள்வார். எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அணி தேர்ந்தெடுக்கிற கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும். இது வழக்கமாக போகிற தேர்தல் அல்ல. அரசியல் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம். ஆனால் ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. ஜனநாயகத்தை தோற்கடித்துக் கொண்டே இருக்கிறது ஒன்றிய அரசும் பிஜேபியும். எனவே பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கை நிலையில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் வெல்வோம். சார், அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கூட திமுக கூட்டணியில எத்தனை தொகுதிகள் கேட்டு பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. எவ்வளவு தொகுதிகள் சார் நீங்க டார்கெட் பண்றீங்க? எங்க கட்சியினுடைய மாநில குழு கூடும். ஓகே, நாங்கள் அது குறித்த முடிவுகள் எடுப்போம், அதை உங்களுக்கு அறிவிப்போம். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம், 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 வணக்கம்.
மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திமுகவோடு கூட்டணி அமைத்திருப்பதாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இணைந்த பிறகு செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்ததை நாம் தற்போது காட்சிகளாக பார்த்து வருகிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக 60 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் 60 தொகுதிகளிலும் அவர்கள் தோல்வியை தழுவியிருந்தார்கள். அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்பது 0.4% என்ற அடிப்படையில் தற்போது திமுக கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை திமுக கூட்டணி இணைந்து அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். இது பற்றி பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது தேமுதிக யாரோட கூட்டணி போக போறாங்க அப்படின்னு. இப்போ திமுக கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது எத்தனை தொகுதிகள் அப்படிங்கறதை தாண்டி ராஜ்யசபா சீட் அங்க அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்போ தேமுதிக எத்தனை தொகுதிகளை திமுக கூட்டணியில கேட்டிருக்கிறாங்க, ராஜ்யசபா சீட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அது போன்ற ஒரு கேள்விகள் எழுதல், அதற்கான விடைகள் எப்போ தெரிய வரும்? அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளும் தொடர்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டுமல்ல, அவர்கள் தற்போது திமுகவை கூட்டணியில் அவர்கள் சேர்ந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே பல கட்டங்களாக அமைச்சர் ஏவாவேலுடன் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு ராஜ்யசபா உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகள் முடிவடைந்த பிறகுதான் அவர்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் திமுக சார்பில் வருகின்ற 22ஆம் தேதி தான் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஒரு சில கட்சிகளுடன் தொடர்ச்சியாக திமுக தலைமை அவர்களுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 22ஆம் தேதி அமைக்கப்பட்ட குழு என்பது 2017க்கு பிறகு திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் தொடர் பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஈடுபடுவார்கள். ஏனென்றால் கடந்த 3 பொதுத் தேர்தல்களிலும் 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக இந்த 3 தேர்தல்களுமே அவர்கள் ஒன்றாக நின்று கரம் கொடுத்து இந்த தேர்தலை சந்தித்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை என்பது வேறு. ஆனால் தேமுதிக தற்போது திமுகவுடன் வந்திருப்பதற்கு காரணம் ஏற்கனவே இடங்கள் முழுமையாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தேமுதிகவுடைய பொதுச் செயலர் பிரேமலதா அவர்கள் கூட பேசும்பொழுது ஒரு வார்த்தையை ரொம்ப கவனமாக பேசினார். எத்தனை இடம், அதாவது யார், குறிப்பாக எத்தனை இடங்கள், ராஜ்யசபா சீட் ஒப்பந்தம் உள்ளிட்டவைகள் திமுக சரி என்று சொல்லிவிட்டதா, இது குறித்து அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிப்பார் என்ற ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்படி என்ன விஷயம் என்றால், ஒவ்வொரு தொகுதிக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு முடிந்த பிறகு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினுடைய அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இறுதியாக முதலமைச்சர் அவர்கள் தான் பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலியமாக அறிவிப்பார். இல்லை என்றால் ஒப்பந்தங்கள் மூலியமாக முதலமைச்சர் கையெழுத்தோடு அந்த ஒப்பந்தங்கள் வெளியே வரும். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர்கள் தலைமையில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் மூலியமாக தான் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகள் ஒடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து அறிவிப்பார். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதன் காரணமாக எத்தனை தொகுதி என்பதும் ராஜ்யசபா இடம் என்பதும் உறுதி செய்யப்பட்டதன் காரணமாக கூட்டணியுடைய தர்மத்தின் கருதி முதலமைச்சர் அவர்கள் இந்த எந்த தொகுதி என்பதையும் ராஜ்யசபா குறித்தும் அறிவிப்பார் என்பது அவருக்கு சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் தான் அவர் கூறினாரே தவிர இடங்கள் அவர்களுக்கு உறுதி செய்யப்படாமல் இல்லை. எது இடம் என்பது கூட அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வெகு நாட்களாக திமுகவுடன் தொடர்ந்து பயணிக்கவில்லை. அப்படி தொடர்ந்து பயணிக்கக்கூடிய கட்சிகள் கூட வெளிவேறு விதமாக வெளியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. 22ஆம் தேதி அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் அங்கீகரிக்கப்படாமல் பேச்சுவார்த்தை குழு ஒன்று அமைக்கப்பட்டது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் தேர்தலுக்கான காலம் மிகுந்த குறைவாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்பது அதிகபட்சமாக 3 முறைதான் நடைபெறும். ஒரு கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளும் தங்களுக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளும் முதற்கட்டமாக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிடம் கொடுப்பார்கள். 2வது முறை கடுமையாக அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நீடித்து வரும் நிலையில் 3வது கட்டமாக முதலமைச்சருடன் ஒப்பந்தம் கையெழுத்திடுவார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு தேர்தலும் இருக்கும். ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும்
இடங்களும் தொகுதிகளும் ராஜ்யசபா உள்ளிட்டவைகளை உறுதி செய்த பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. அதன் மட்டுமல்ல, தேமுதிக 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடைபெற்றார்கள் என்பதுதான் ஒரு பக்கம் நடந்தது. தற்போது ஏவாவேலு தான் இந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிகவுடன் ஈடுபட்டார் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்தது. ஏவாவேலு அவர்கள்தான் தேமுதிகவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் கடந்த ஒரு வாரமாக இந்த பேச்சுவார்த்தை குறைந்து விட்டதாகவும் நேற்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தை முழுமையடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. என்ற நிலையில்தான் அதிமுகவும் இந்த முடிவு தெரியாமல் தான் தேமுதிக எங்களிடம் வருவார்கள் என்று சொன்னார்கள். தற்போது திமுக தங்களுடைய கூட்டணி ஒப்பந்தத்தை உறுதி செய்திருக்கிறது. தேமுதிக என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக திமுகவுடன் இந்த கூட்டணியை சந்தித்து தேர்தலை சந்திக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக என்ற கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே அவர்கள் திமுக அதிமுக என இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், மக்களுடன் தான் கூட்டணி என்று விஜயகாந்த் அவர்கள் முழக்கத்தின் அடிப்படையில் ஆரம்பித்த கட்சி தற்போது அதிமுகவை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடன் 2016 மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணிக்கு பிறகு தற்போது அதாவது 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் வாங்கி வந்தார்கள். தற்போது திமுக கூட்டணியில் அவர் அங்கம் வைக்கிறார்கள். தமிழகத்தில் அவர்கள் அனைத்து கட்சியுடன் இந்த கூட்டணியை வைத்தார்கள். கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மக்களுடன் கூட்டணி என்று சொன்ன தேமுதிக தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடன் கூட்டணியை முடித்து தற்போது திமுகவுடன் 2026 சட்டமன்ற தேர்தல் தொகுதிகளை உறுதி செய்த பின் இந்த கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஷாம், பாரி கார்த்திக், தொண்டர்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது கூட 200 தொகுதிகளுக்கு பிளஸ் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ எத்தனை தொகுதிகள் தேமுதிகவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு, யார் யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய அதே நேரத்தில் ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அந்த சீட் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதை யார் சூஸ் பண்ணாலுமே திமுக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல? ஷாம், அவங்க ராஜ்யசபாவிடம் கேட்கிறதே அவருடைய விஜயகாந்த் அவர்களுடைய மைத்துனர் அவருக்காக தான், சுதீஷ் அவர்களுக்காக மட்டும்தான் திரும்ப திரும்ப ராஜ்யசபாவிடம் அவருக்கு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, ராஜ்யசபா சீட் சுதீஷுக்கு கொடுத்த பிறகு மாநில அரசியலை கட்சியையும் தன் மகனுக்கு ஒப்படைத்து விடுவதாக தான் பிரேமலதா அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே சுதீஷ் அவர்கள் தான் தற்போது ராஜ்யசபா எம்பியாக திமுக மூலம் ஆக்கப்படுவார் என்று உறுதியாகியிருக்கிறது. ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரைக்கும் 4 இடங்கள் இருக்கிறது. வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் 4 இடங்கள் ராஜ்யசபா இடங்கள் அவர்களுக்கு காலியாக இருக்கிறது. அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய திருச்சி சிவா மற்றும் இளங்கோ வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த இளங்கோ எனது என்ஆர் இளங்கோவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் ஏற்கனவே ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது மீதம் இருக்கக்கூடிய 2 தொகுதிகள் அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பதிலாக மீண்டும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதே போல கனிமொழி சோமு அவர்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் மாநில அரசியல் ஈடுபட்டு வருவதால் மாநில அரசியல் தன்னுடைய வேட்பாளராக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருப்பதால் அவர்களுக்கும் இந்த இடம் வேண்டாம் என்று சொல்வதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அந்த ஒரு இடம் தேமுதிகவிற்கு மிச்சம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் அந்த ஒரு இடத்தை மதிமுகவும் ஒரு பக்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வருகின்ற 22ஆம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையின் போது முதல் பேச்சுவார்த்தையே மதிமுக தன்னுடைய இடங்கள், அதாவது ஒரு ராஜ்யசபா இடங்களை அவர்கள் கேட்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது தேமுதிக அதை உறுதி செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் 170 தொகுதிக்கு குறையாமல் நிற்க வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே இந்த 170 தொகுதியில் தற்போது இருக்கக்கூடிய கூட்டணி வகையிலே ஏகப்பட்ட பேருக்கு, அதாவது ஏகப்பட்ட கட்சிகள் தற்போது திமுக கூட்டணியில் இருப்பவர்கள், அதுவும் இல்லாமல் நிறைய சிங்கிள் டிஜிட் என்று சொல்லக்கூடிய ஒற்றை வரிசைக்கு நிறைய பேருக்கு இடம் கொடுக்கப்படும். தேமுதிகவிற்கு தற்போது இருக்கக்கூடிய சூழலில் 5 முதல் 6 இடங்கள் மட்டுமே ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் கூடுதலாக ஒதுக்கினால் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக என அனைத்து கட்சிகளுக்குமே தலா 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2017 முதல் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கூட்டணியில் இருந்து வருகிறார்கள். திடீரென்று தேமுதிகவிற்கு கூடுதலாக இடம் கொடுத்தால் அது கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். புதிய கட்சிக்கு இவ்வளவு பெரிய இடமா, அப்ப காலம் காலமாக நாங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி வரும். அப்படி ஒரு சூழலை திமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. அதன் அடிப்படையிலே வெறும் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே அவர்களுக்கான இடம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷாம், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒற்றை இலக்கத்தில் கொடுத்தால் மட்டும்தான் திமுகவால் 170 தொகுதிகள் நிற்க முடியும். 170 என்ற இலக்கு என்ற அடிப்படையில் தான் திமுக தற்போது நிற்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அந்த அடிப்படையில் மட்டும்தான் இடம் கொடுக்க முடியும் தவிர கூடுதலாக இடம் கொடுப்பதற்கு திமுக கூட்டணியில் தற்போது வரை எந்த சாத்தியமே இல்லை. ஷாம், திமுக
திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தேமுதிக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாளா ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருந்த நிலையில அந்த கேள்விக்கு இன்று தினம் விடை கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருக்கிறாங்க. திமுக கூட்டணிக்கு தேமுதிகவுடைய வருகை அப்படிங்கிறது பலமா பலவீனமா? இல்ல, ரொம்ப நிச்சயமாக ஒரு பலமாகத்தான் இருக்கும். நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டி. நீங்க இதற்கு முன்பு இருந்ததை விட களச்சூழல் மாற்றி இருக்கிறது. விஜய் போன்ற ஒரு புதிய சக்திகள் வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இன்னொரு தனியாக தேர்தலை சந்தித்து வருகிறது. சோ இந்த நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு 500,000 ஓட்டுகளும் மிக முக்கியம் அப்படிங்கிற அளவுல தான் களச்சூழல் இருக்கு. சோ அப்படியான காலகட்டத்துல விஜய் ஒரு ஸ்பாய்லரா பல தொகுதிகளில் திமுக வெற்றியை பறிக்கக்கூடிய இடத்துல, அதாவது சில தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமான தொகுதிகள் இருக்கக்கூடிய இடத்துல விஜய் வெற்றி வாய்ப்பை பறிக்கிறதும், அதிமுகவுக்கு சாதகமான இடம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல விஜய் வெற்றி வாய்ப்பை பறிக்கிறதும் ஒரு கிங் மேக்கரா விஜய் இருக்கும், கட்சி இருக்கும். கிட்டத்தட்ட திமுகவுக்கு சாதகமான தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறதுக்கும், அதிமுகவுக்கு சாதகமான தொகுதிகளில் திமுக வெற்றி பெறதுக்கும் கூட சில இடங்கள்ல காரணமாக அமைந்துவிடும். அந்த சூழல்ல தான் தேமுதிக அந்த அணியில் இடம் பெற்றிருப்பது அப்படிங்கிறது நிச்சயமா பலம் தரக்கூடிய ஒன்றுதான். ஆனா இதுக்குள்ள திமுகவுக்கு பெரிய பலம் இருக்காது. ஓட்டு அரசியல் அடிப்படையில் இதை நம்ம அணுகணும்னா திமுகவுக்கு நிச்சயமாக பலம் தான். ஏன்னா வர சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டி என்பதாலும் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளும் தேமுதிகவுக்கு ஓரளவு ஓட்டு வாங்கியிருக்கோம். நீங்க ரொம்ப ரொம்ப குறைவாக பார்த்தால் கூட 1000 ஓட்டுகளாவது சில தொகுதிகளில் இருக்கும். இதே நீங்க வட மாவட்டங்கள்ல கடலூர் போன்ற மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலோ, இப்ப அண்மையில நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க விருதுநகர்ல போட்டிட்டு எடுத்த ஓட்டுகளையோ நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் விருதுநகர் மாவட்டம், அதாவது விஜயகாந்த் அவர்களோட பூர்வீக மாவட்டமா இருக்கலாம், வட மாவட்டங்களா இருக்கலாம், அங்கெல்லாம் ஓரளவுக்கு பாமக ஒரு 5000 ஓட்டுக்கு மேல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வைத்திருக்கக்கூடிய கட்சியாக தான் இருக்கு. சோ அந்த அடிப்படையில இது திமுகவுக்கு நிச்சயம் பலம். ஆனா இவர்களை இணைத்துக் கொண்டதால இவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டிய சூழல் வருது. அது எத்தனை இடம் என்பதுலதான் இதற்கு பின்பு திமுகவுக்கு சிக்கல் இருக்கா இல்லையா என்பதற்கான அர்த்தம் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஏற்கனவே கூடுதல் தொகுதிகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப தேமுதிக உள்ள வந்திருக்கிறதே ஒரு வகையில காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட சமீட்சை தான். நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, இந்த பாருங்க கூட்டணியை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், மேலும் மேலும் கட்சிகள் வந்துகிட்டே இருக்கு, தேமுதிக கூட வந்துருச்சு, ஏற்கனவே மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகளுக்கு சீட் கொடுக்கணும். அப்ப அதையெல்லாம் வைத்து கூட்டணி கட்சிகளுக்கு இடம் ஒதுக்குறதுல திமுகவுக்கு சில நெருடல்கள் ஏற்படலாம். அதோட ஓட்டு அரசியல்ல நிச்சயமாக தேமுதிகவினுடைய வரவு பலம் தான் சேர்க்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். சரி, 2016 தேர்தலையும் சரி, 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி, அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய நிலையில இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்கும் திமுக கூட்டணிக்கு? அப்ப அவங்க கேட்கக்கூடிய நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதோட கம்மியான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்ல, தேமுதிகவை பொறுத்தவரை அவர்களுடைய கோரிக்கைகளில் மிக முக்கியமாக வந்து ராஜ்யசபா பிரதிநிதித்துவம். நீங்க நேற்று அதற்கான அறிவிப்பு வந்தது, விருப்பமனு, அது தொடர்பான எத்தனை இடங்கள் எல்லாம் காலி இடங்கள் எல்லாம் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது, அகில இந்திய அளவில் எத்தனை இடங்கள்னு. அதுல நீங்க திமுகவுக்கு பாத்தீங்கன்னா 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நேற்றுக்கு அதற்கான அறிவிப்பு வருகிறது, இன்றைக்கு தேமுதிகவினுடைய கூட்டணி உறுதி செய்யப்படுது. அப்ப அது ரெண்டையும் தான் நம்ம இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப தேமுதிகவை பொறுத்தவரை கூடுதல் தொகுதிகளை பெறுவது என்பது ஒரு நிலை, அது வெற்றி தோல்வியோடு சம்பந்தப்பட்டது. பட் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பிரதிநிதித்துவம் ஏறக்குறைய அவங்களுக்கு அதுதான் விருப்பமாக இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவோடு அணி சேர்ந்த போதே எங்களுக்கு 2025 ஒரு இடம் தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடம் தரலன்னு கூட சர்ச்சைகள் எல்லாம் கிளம்பியது. அப்ப தேமுதிக இந்த உடன்பாட்டுல, இந்த கூட்டணியில முதல் கட்டமாக அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் என்பது ஒரு லாபம். அது குறைந்தபட்சம் உறுதி செய்யப்பட்டிருக்கும். அந்த இடம் தான் அதிமுகவை விட்டு தேமுதிக நகர்றதுக்கும் காரணம். ஏன்னா அதிமுகவுக்கு மொத்தமே 2 பிரதிநிதித்துவம் தான். அங்க ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அது ஒன்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இருக்கிற இன்னொன்றையும் அப்படியே கூட்டணி கட்சிகளுக்கே கொடுத்து விட முடியாது. அதிமுக ரொம்ப சீனியர் தம்பிதுரை போன்றவர்கள் ஏற்கனவே சி.கே. வாசன் கூட்டணியில் இருக்கிறார், அவருக்கு கொடுக்கப்பட்ட காலமும் முடிந்து விட்டது. சோ அதனால திமுக கூட்டணிக்கு அவங்க போயிருக்கனால ஒரு ராஜ்யசபா பிரதிநிதித்துவம் முதல்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு. இடங்களை பொறுத்தவரை அவங்க டபுள் டிஜிட்ல வேணும் என்பது தொடர் கோரிக்கை. ஆனா திமுக அதற்கு சம்மதிக்க மாட்டாங்க என்றுதான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க கேட்டதை போல ஓட்டு சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை தாண்டி 2021 அவங்களோட ஓட்டு சதவீதம் 0.5% கீழே தான். அப்ப திமுக இந்த தேர்தலில் அந்த 0.5% ஏன் வேல்யூபிள் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட விஜய் போன்ற புதிய சக்தி வர்றதுனாலதான் ஆகுது. அதனால அவர்களுக்கு ராஜ்யசபா பிரதிநிதித்துவத்தை கொடுத்து விட்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சொல்லுகின்ற இடத்தில் போட்டியிடுற அளவுக்கு தான் அவர்களை இடம் ஒதுக்குவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். அதனால தேமுதிகவுடைய கரம் அதில் ஓங்குவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். அதாவது சட்டமன்ற தேர்தல் தொகுதிகளை காட்டிலும் ராஜ்யசபா தொகுதியில தான், ராஜ்யசபா சீட்டில் தான் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட்டா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. இருந்தாலுமே கூட அதிமுகவும் என்டிஏ கூட்டணியுமே தேமுதிகவை தங்களுடைய கூட்டணிகளை கொண்டு வரணும் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு தீவிரமா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் தேமுதிக விஜயகாந்த் சென்டிமெண்ட்டை வச்சு இவங்களை கூட்டணிக்குள்ள வருவாங்க, அதன் மூலியமா தனக்கான வாக்குகள் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. இப்போ 2 கட்சிகளுக்கும் இது ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னும் போது அவங்களுடைய பிளான்ஸ் என்னவாக இருக்கும்? இப்போ டிஃபென்சிவ் மோடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல?
ஆமா, நிச்சயமாக இது பெரிய ஏமாற்றம் தான். நீங்க குறிப்பிட்டதை போல நீங்க தேமுதிக ஏன் இந்த இடத்துல திமுகவை நோக்கி அவங்க நகர்றாங்கிற இன்னொரு புள்ளியும் முக்கியமானது. கிட்டத்தட்ட 2016 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி மக்கள் நல கூட்டணி அமைக்கிறாங்க. ஆனா எந்த தொகுதியிலையும் ஜெயிக்க முடியல. 2021 அமமுக SDPI கட்சியோடு கை கொடுக்குறாங்க. அங்கேயும் எந்த தொகுதியிலையும் ஜெயிக்க முடியல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவங்களால சட்டமன்றத்துக்குள்ளேயே நுழைய முடியல. அதிமுகவோடு இருந்தபோது கடந்த 2011 எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்த ஒரு தேமுதிகவால அடுத்திருந்த 10 ஆண்டுகள் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்துக்குள்ளேயே போக முடியல. எம்எல்ஏ ஆக முடியல, எதுவுமே இல்ல. பெரிய அளவுல யூனியன் சேர்மன்ஸோ ஒரு நகர்மன்ற தலைவர் பதவியை கைப்பற்றிட்டாங்கன்னா எந்த வரலாறுகளுமே கடந்த 10 ஆண்டுகள் அவங்க மீது இல்ல. அப்ப அவங்களுக்கு இப்ப விஜயோட போறது என்பது தன்னுடைய ஓட்டு வங்கியை காட்டலாம், அவ்வளவுதான். அது வெற்றியா மாறுமா என்கிற ஒரு கேள்விக்குறி. அந்த நேரத்துலதான் திமுக இந்த பொங்கலுக்கு கொடுக்குற 3000 ரூபாய், இப்ப பொங்கலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 5000 ரூபாய், அந்த கூட்டணி இன்னும் அப்படியே இன்டேக்கா இருக்கிறது, யாரும் உடையாம இருக்கிறது, ஒரு மத சார்பற்ற அந்த முத்திரையோடு அந்த கூட்டணி தொடர்றது, இதையெல்லாம் பார்த்து விட்டு தேமுதிக நமக்கு ஒரு குறைவான எண்ணிக்கையில சட்டமன்ற போட்டி இடங்கள் கிடைத்தாலும் கூட அது ஒரு வெற்றி இடங்களா மாறலாம் அப்படின்னு வியூகம் வகுத்திருக்கலாம். இன்னொன்று அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பல பேர் திமுகவோட போலான்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. சோ அந்த அடிப்படையில் நகர்ந்திருக்காங்க. நிச்சயமா அதிமுக, தவேகா போன்ற கட்சிகள் இவர்களுக்கு எதிராக களமாட வேண்டிய சூழலுக்குள்ளதான் இருக்கு. தேமுதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதற்கு எதிராக களமாட மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியை தான் அவங்க தாக்குவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி திரு சுவாமிநாதன். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் தன்னுடைய கூட்டணிகளை இறுதி செய்யக்கூடிய நகர்வுகளை நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில தேமுதிக தற்போது திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. இது திமுக கூட்டணிக்கு பலமா பலவீனமா என்ற கேள்வி எழுந்திருக்கும் அதே வேளையில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இதன் மூலமா சொல்லக்கூடிய மெசேஜ் என்னவாக இருக்க போகிறது? இதன் மூலமாக மற்ற கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு என்ன செய்தி திமுக சொல்ல வருது அப்படின்னா, இன்க்ளூடிங் காங்கிரஸ்க்கு என்ன சொல்ல வருதுன்னா இந்த கூட்டணியில வின்னபிலிட்டி ஃபேக்டர், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால எல்லோருமே அதிக இடங்கள் கேட்கறத பத்தி கொஞ்சம் யோசிங்க. ஏற்கனவே கொடுத்த இடங்களை அதே கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதிகமா 1-2 சீட் வேணா அதிகமா தரலாமே தவிர இந்த புதுசா கட்சிகள் வரும்போது நமக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாரும் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா. ஆனா அதை எல்லாரும் ஒத்துப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த 3 தேர்தலாக அந்த கூட்டணி கட்சிகள் அவங்க கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு அதிகப்படியான சீட்டுகள் எதிர்பார்க்கறது எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனா கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுக தான் போட்டி போடுற இடங்களை எவ்வளவு தூரம் குறைச்சிப்பாங்கன்னு தெரியாது. அவங்க நம்பர்ஸ் குறைய அவங்களுடைய மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு இன்டைரக்டான ஒரு மெசேஜ் என்னன்னா, நம்ம கூட வந்திருக்கிற கட்சிகளை சேர்க்கறது மூலமாக நம்ம பலப்படைஞ்சிருக்கோம், நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால அதிகமான சீட் கேட்க வேண்டாம், இருக்கிற சீட்டு அல்லது 1-2 சீட் மேல கொடுக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம். இது பேச்சுவார்த்தைகள்ல நிச்சயமாக ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துறதுன்னா. இந்த வாட்டி மதிமுக போன்ற கட்சிகள் கூட நாங்க தண்ணீர் சேனத்துல தான் நிக்க போறோம்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு திமுக ஒப்புக்கொள்ள போகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். பிசிகாலும் டபுள் டிஜிட்ல கேட்கறாங்க. ஈவன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகே எனக்கு 5 சீட்டு வேணும்னு கேட்கறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது புதிய கட்சிகள் கமலஹாசன் வந்திருக்காரு, இப்ப தேமுதிக வந்திருக்கு, நாளைக்கு ஓபிஎஸ் வரதா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது அவங்க அடிஷனலா சீட்ஸ் கொடுக்கும்பொழுது திமுகவுக்கு கண்டிப்பா ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான். இன்டைரக்டான ஒரு மெசேஜ் என்னன்னா, நீங்க சீட்டு கேட்கறதுலயும் கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிச்சு கேளுங்க, நமக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான சீட்டுகளுக்கு பதிலாக வாங்கின சீட்டுகள்ல முழுசா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை விட்டு நீங்க கேட்கணுன்ற மாதிரியான ஒரு மெசேஜை தான் திமுக கன்வே பண்ணியிருக்காங்க. திமுக இந்த மாதிரியான ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா தேமுதிகவோட தங்களுடைய கூட்டணியில கொண்டு வரணும் அப்படின்னு அதிமுகவும் சரி, என்டிஏ கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் சரி ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு தீவிரமா இருந்தாங்களோ அதே அளவுக்கு தீவிரம் தமிழக வெற்றி கழகம் தரப்புலையும் சில முனைப்புகள் காட்டப்பட்டுச்சு விஜயகாந்தோடைய சென்டிமெண்ட்டை வச்சு. இப்போ இந்த 2 கட்சிகளுக்கும் இது ஒரு பிணைவாக பார்க்கக்கூடிய நிலையில அவங்களுடைய மாற்று ஏற்பாடுகள், மாற்று பிளான்ஸ் என்னவாக இருக்கும்? டிஃபென்சிவ் மோட எடுக்கிறதான வாய்ப்பு அதிகமுங்க. ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா 21 அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது, அதுல பாமக இருந்தது, அது ஒன்றுபட்ட பாமக இருந்தது. இன்னைக்கு பிளவுபட்ட பாமக இருக்கு. இன்னைக்கு தினகரன் சேர்ந்திருக்காரு. தினகரன் எடப்பாடியை கடுமையாக எதிர்த்து ஒரு ஓட் பேங்க் வளர்த்து வச்சிருந்தார்.
இன்னைக்கு தினகரன் போனதுனால பின்னாடி அந்த ஓட் பேங்க் போகுமா போகாதா தெரியாது. சசிகலாவும் ஓபிஎஸ் வெளில இருக்கும்போது அந்த ஓட் பேங்க் பாஜக கூட்டணிக்கு தினகரனோட போகுமான்றது டவுட்டா இருக்கு. அதனால அந்த கூட்டணி இன்னும் பலவீனமா தான் இருக்கு. இந்த தேமுதிக சேர்க்கறதுக்கு பாஜக வந்து அதிமுக தொடர்ந்து வற்புறுத்திருந்தாங்க. நீங்க ராஜ்யசபா சீக்கிரம் முடிவு பண்ணுங்க, தேமுதிக ஒரு ராஜ்யசபா கொடுங்க, போன தடவை நீங்க அவங்களுக்கு கொடுக்கல, இந்த தடவை கொடுத்து ஃபைனலைஸ் பண்ணுங்கன்னா இவங்க வந்து 2 சீட்ல வந்து ஒன்னு அதிமுகவுக்கும் ஒன்னு வந்து அன்புமணிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அன்புமணிக்கோ இல்ல வாசனுக்கோ யாருக்கு ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. தேமுதிகவுக்கு இந்த தடவை கொடுக்கறதுல அவங்க டிலே பண்ணிட்டே இருந்தாங்க. அதிமுக இவங்க எங்க போக முடியும், இவங்க இங்கதான் வருவாங்க, இவங்களுக்கு வந்து மத்தியில வந்து ராஜ்யசபா மெம்பர் ஆகி மத்தியில வந்து மந்திரியாகிறதுக்கான ஒரு கனவு இருக்கிறதுனால அவங்க நம்ம கிட்ட தான் வருவாங்கன்னு அதிமுக நினைச்சிருந்தாங்க. ஆனா அதிமுக அப்படி டிலே பண்றதை பார்த்த உடனே பிரேமலதா என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, சரி இதுக்கு திமுக ரெடியா வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க ராஜ்யசபா சீட்டை, அங்க கொடுக்குற எம்எல்ஏ சீட்டுகளோட எண்ணிக்கை குறைவா இருந்தா கூட, சட்டமன்ற உறுப்பினர் பதவி எண்ணிக்கை கம்மியா இருந்தா கூட இந்த ராஜ்யசபா உறுதியா இருக்கிறதுனால நம்ம அங்க போயிடலாம், அதை டிலே பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணி திமுக போயிட்டாங்க. இது அதிமுக பண்ண குழப்பத்தினால தான் அவங்களுக்கு வந்து தேமுதிக அங்க போய் சேரல. அதனாலதான் தேமுதிக டக்குனு அவங்க மனம் மாறி உடனே இங்க திமுக அணிக்கு வந்துட்டாங்க. இதனால பாஜக வந்து ஐ திங்க் அவங்க ஒரு கடுமையான ஒரு கோபத்துக்கு உள்ளா இருப்பார்னு நினைக்கிறேன் அமித்ஷா. ஏன்னா அதிமுக வந்து முடிவெடுக்கிறதுல டிலே பண்ணி ஒரு குழப்பமா இருந்திருக்காங்க இந்த தேமுதிக விஷயத்துல. இன்னொன்று வந்து தேமுதிகவை பொறுத்த மட்டும் அந்த மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலுமே வந்து திமுக ஓட தான் போகணும்னு அவங்க சீட்டெல்லாம் எழுதி போட்டாங்க, பொட்டியில போட்டாங்க. அதுவும் பிரேமலதா மனசுக்குள்ள இருந்திருக்கு. சரி நம்ம வந்து இந்த ராஜ்யசபா வாங்கி அப்புறம் அங்க அமைச்சரவை வாங்குறதுன்ற ஒரு பக்கம் இருந்தா கூட கட்சி தொண்டர்கள் அல்லது மாவட்ட செயலாளர்கள் விருப்பம் வந்து திமுக போறதா இருக்கிறனால அதுக்கு மாறுபட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம்னு நினைச்சு அவங்க திமுக அணியை முடிவு செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். இது திமுகவுக்கு ஒரு கூடுதல் பலமாக அமைந்திருக்கு. தொடர்ந்து தேர்தல் நோக்கி போகும்போது திமுக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்து ஓட்டு வங்கியை பலப்படுத்தி கொண்டே போவதை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு கட்டமா இது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நிச்சயமா சார், கட்சியுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தியே இந்த கூட்டணியில் அவங்க இணைஞ்சிருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரியன். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த ஒரு கட்சி அப்படிங்கிறது தேமுதிக. இந்த வருஷம் யாரோட கூட்டணியில் அமைக்க போறாங்க அப்படின்னு இப்போ திமுக கூட்டணியில அவங்க இணைந்திருக்கிறாங்க. இந்த கூட்டணி இணைவை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல இந்த எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இந்த தேர்தல் களப்பணியிலே தீவிரமா இறங்கிட்டாங்க. இருக்கிற கூட்டணி பலமான கூட்டணியாக இருந்தாலும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்கிற கருத்தின் அடிப்படையில் நம்மை நாடி வருகிற கட்சிகளை இணைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தற்போது தேமுதிகவையும் இணைத்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியமான விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். அதே போல தேமுதிகவுமே வெற்றி முக்கியம் என்கிற கருத்தின் அடிப்படையில தான் இது திமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கிறது. மீண்டும் வெற்றி பெற்றுவிடும் என்கிற அந்த கருத்தாக்கம் பொதுவெளிகளிலையும் கட்சியினர் மத்தியிலையும் உருவாகிடுச்சு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணி இருந்தபோது ராஜ்யசபா சீட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்திட்டாங்க. எனவே அங்கே போக வேண்டாம் என்று தேமுதிகவின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் பலரும் இருந்தாங்க. விருதுநகர்ல தேமுதிக தோல்விக்கு கூட சில உள்ளடி வேலைகள் காரணங்கிற மாதிரி அதிமுக மேல ஒரு குற்றச்சாட்டும் அவர்களுக்கு இருந்தது. பொதுவாக கூட்டணியாக அங்கு இருக்குமோ என்கிற ஒரு நிலைப்பாடு தேமுதிகவுக்கு வந்ததால் பிரேமலதா அவர்கள் எத்தனை இடங்கள் கிடைத்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 4-5 எம்எல்ஏக்களாவது இந்த முறை தேமுதிக பிரதிநிதிகளாக சட்டசபைக்கு செல்வதற்கு திமுக கூட்டணியில் சேர்வதுதான் உச்சிதம் என்கிற அந்த பார்வைனா தேமுதிகவுக்கு இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். இது என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் தான் சேருவார்கள் என்று கடந்த வாரம் வரைக்குமே பேசப்பட்டது. அண்மையில ஈஷா யோகா மையத்துல வேலுமணியை சந்தித்து பேசினாங்க. அப்படிங்கிற போது நிச்சயம் இந்த பக்கம் தான் வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக பொதுவெளிகளில் பேசப்பட்டது. ஆனால் திடீரென இன்றைக்கு அந்த முடிவை மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது திமுக கூட்டணிக்கு மேலும் ஒரு வலு சேர்த்திருக்கிறது. ஏனென்றால் தேமுதிகவை பொறுத்தளவுல ஒரு பகுதி, இந்த பகுதி வடக்கு பகுதி, தெற்கு பகுதி, மேற்கு பகுதின்னு இல்லை, தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் ஓரளவிற்கு வாக்குகள் குறைந்தபட்சம் ஒரு 500,000 ஒரு 5,000-6,000 வாக்குகள் பெறக்கூடிய அளவிற்கு அது ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது என்பதுதான் கலை யதார்த்தம். அந்த அடிப்படையில இது இணைவது
திமுக அணி வெற்றிக்கு அது கட்டியம் கூறுவது போல இருக்கிறது என்பதால் திமுகவும் இதற்கு சம்மதித்து அவர்களை இணைத்திருக்கிறார்கள். தேமுதிகவும் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு அடுத்தடுத்து வரும் தேர்தல்கள்ல, ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள்ல ஒரு கணிசமான இடங்கள் பெற்றால் கட்சி வளர்ச்சிக்கு உதவும் என்கிற அடிப்படையில இந்த முடிவை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எடுத்திருக்கிறார். இத்தனை நாட்கள் தாமதப்படுத்தி ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். திமுகவும் ஒரு சரியான புரிதல்களோடு இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தன்னுடைய அணியை வலுப்படுத்தி இருக்கிறது என்று பார்க்கலாம் சகோதரன். நன்றி திரு துரைக்கரணா. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஆமாம், ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. அதுதான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னதுதான். அப்படி அமைந்தால் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது என்று என் கருத்தை தொடர்ந்து சொன்னேன். அது நான் இப்பயும் அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். பட் இது இன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணி சொல்ல முடியாது. எலெக்ஷன் முடியணும், ரிசல்ட் வரணும். அதற்கு பிறகுதான் யார் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க என்ன என்பது தெரியும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. எனவே அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதனால் இப்ப அதை பத்தி பேசுறது கண்டிப்பாக. போன வாட்டி நான் தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். கேப்டன் போட்டிட்டு இருக்கார், விஜய் பிரபாகர் போட்டிட்டு இருக்கார், இங்க இருக்கிற எல்லாரும் போட்டிட்டு இருக்காங்க. அதனால அதுல மாற்று கருத்து ஒண்ணும் இல்லையே. எல்லாம் அதுதான் இல்லப்பா, அதுதான் நான் சொல்றேன். ஒரு கட்சி நல்லது, ஒரு கட்சி என்றால் என்னெல்லாம் நான் எங்க கட்சியின் நலனுக்காக, எங்க கட்சியின் எதிர்காலத்திற்காக நாங்க என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசியிருக்கோம். அந்த அறிவிப்பு அவங்க மூலம் வரட்டும் தான் நான் சொல்றேன். ஓகே, இல்ல நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேன்ல, எல்லாருமே எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். ஈஷாக்கு நான் சாமி கும்பிட போனால் நீங்க தான் அதை பெருசு பண்றீங்க. ஒருத்தர்கிட்ட ஏர்போர்ட்ல சந்திச்சா பெருசு பண்றீங்க. தப்பா நீங்க நியூஸ் போட்டு யூடியூப்லயும் தவறான செய்திகளை போட்டதுனாலதான் அது மக்கள் கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து. நாங்க தெளிவா இருக்கோம் எங்க டிசிஷன்ல. நான் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட சொல்றேன், உரிய நேரம் வரட்டும், அந்த அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு நான் சொன்னேன். பட் நீங்க அது பொறுமை காக்காம உங்க மைண்ட்ல தோன்றதெல்லாம், உங்க கற்பனைக்கு தோன்றதெல்லாம் நீங்க நியூஸா கிரியேட் பண்ணி போட்டு அத்தனை பேருக்கும் குழப்பத்தை உருவாக்கியது நம்மளுடைய சேனல்ஸும் யூடியூப்ஸும் தான். தேமுதிக கிடையாது. இப்ப எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். அதனால ஏசியங்களுக்கும் கற்பனைகளும் யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாருக்குமான பதில் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். எதுங்க இல்ல அதெல்லாம் 234 தொகுதியும் தான் தேமுதிகவின் களம். சரிங்களா, வெயிட் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு நாங்க அறிவிப்போம். இல்ல ஏற்றுக்காததுன்னு கிடையாது. இல்ல 2014 இருந்து என்டிஏ கூட்டணியில தான் நாங்க இருந்தோம், உங்களுக்கு தெரியும். 2011 கேப்டன் அவர்கள் முதல் முறை கூட்டணி அமைச்சது அதிமுகவுடன் தான். தொடர்ந்து அங்கதான் பயணிச்சோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த முறை ஏன் அப்படி போல அப்படின்னா, இது ஒட்டுமொத்த கட்சியினுடைய விருப்பம். இது இந்த முறை நாம் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கட்சியின் விருப்பம். அந்த கட்சியின் விருப்பமே என் விருப்பம், அவங்க முடிவே என் முடிவு. அதனாலதான் இந்த டிசிஷன். ஓகே, எல்லாமே பிரச்சாரத்துக்கு நீங்க எல்லாம் வரதானே போறீங்க, பேசதானே போறேன். அன்னைக்கு பாருங்க எல்லாமே தான் இருக்கும். என் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமாங்க. நாங்க எப்பவுமே மக்கள் பிரச்சனையை தைரியமாக எடுத்துரைப்பதில் என்னைக்குமே தயக்கம் காட்டியது கிடையாது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். கேப்டனாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதென்றால் அதை முதலில் வரவேற்பது நாங்கள். தவறு நடந்தால் சுட்டி காட்டுவது நாங்க தான். ஆனா நீங்க தான் அதை மேனிபுலேட் பண்றீங்க. ஒரு கட்சி நல்லது பண்ணா நாங்க சொன்னா ஓ இவங்க கூட கூட்டணி போடுறாங்க அப்படிங்கிறீங்க. ஒரு கட்சி இது தப்பு, இது செய்தது அப்படின்னு சொன்னா ஓ அவங்களோட கூட்டணி போல. நீங்க அப்படியே உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே வெறும் கூட்டணியை பத்தியே இருக்கு. நாங்க அப்படி இல்ல. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எதெல்லாம் நல்லது நடந்தா அதை ஃபர்ஸ்ட் நாங்க தான் வரவேற்போம். எதெல்லாம் இன்னைக்கு நடக்கல, இதெல்லாம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னா அதை நாங்க கட்டாயம் சுட்டி காட்டுவோம். அதுல எந்த மாற்று கருத்து என்னைக்கும் கிடையாது. ஓகேவா? நன்றி நன்றி நன்றி.
அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்ததை கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என பாஜக தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தற்போது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவோடு தேமுதிக கைகோர்த்து இருக்கக்கூடிய நிலையில அதனை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் பாஜக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பாஜக தரப்பில் வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று குறிப்பிட்டு அந்த பதிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தன் வாழ்நாள் முழுவதும் திமுக தீய சக்தியான திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் உருவாக்கிய தேமுதிகவுக்கும் கொடுமைகளையும் அவமானங்களையும் மட்டுமே திமுக வழங்கியது. அத்தகைய மக்கள் விரோத திமுகவுடன் இன்று கேப்டன் உருவாக்கிய இயக்கம் இணைந்ததை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று குறிப்பிட்டு தமிழக பாஜகவின் அந்த அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே பாஜக சார்பில் இப்படியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் 2005 கட்சி தொடங்கியது முதல் பல்வேறு தேர்தல்களை சந்தித்திருக்கிறார்கள். அதிமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஒருபோதும் திமுகவோடு கூட்டணி வைத்ததே கிடையாது. முக்கியமாக கூட்டணி என்பதை தாண்டி தொடர்ச்சியாக திமுக மீதான பல்வேறு விமர்சனங்களை தான் விஜயகாந்த் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். முக்கியமாக ஊழலாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து திமுக எதிர்ப்பு அரசியலாகவே அவர் பிரதானமாக செய்து வந்தார். எனவே திமுகவோடு அவர்கள் கட்சி தொடங்கியது முதல் கூட்டணியே வைத்தது கிடையாது. இதற்கிடையே வரக்கூடிய தேர்தலை ஒட்டி முதல் முறையாக திமுகவோடு தேமுதிக கைகோர்த்திருக்கிறது. எனவே இது தற்போது விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறது. அந்த வகையில தமிழக பாஜகவும் இப்படியான ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது, இத்தகைய கூட்டணி அமைத்ததற்கு கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று குறிப்பிட்டு தமிழக பாஜக கடுமையாக தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. எனவே தன் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இது போன்று பணியாற்றியதால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் உருவாக்கிய தேமுதிக இயக்கத்திற்கும் பல கொடுமைகளையும் அவமானங்களையும் திமுக வழங்கியது. ஆனால் அப்படி இருக்க இப்படியான ஒரு கூட்டணியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று குறிப்பிட்டு இப்படியான ஒரு பதிவை பாஜக வெளியிட்டிருக்கிறது.